உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். இன்னும் சொல்லணும்னா அவனுடைய கூட்டத்தாரை மாற்றுவான். அவனுடைய கூட்டத்துக்கு விரோதமாக பட்டயம் வரும். அடுத்த வார்த்தை வாசிங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். கடைசி காலத்துல வஞ்சிக்கப்படாது இருக்க சபையே, அவரோடு பண்ணின உடன்படிக்கை மட்டும் மறந்துடாதீங்க. ஞான ஸ்நானத்துக்கு முன் ஞான ஸ்நானத்துக்கு பின் நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்கு? அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல உடன்படிக்கை பண்ணுகிறவனை வஞ்சிக்கிறது தான் பிசாசின் நோக்கம். உடன்படிக்கை பண்ணப்பட்ட எல்லாரும் வஞ்சிக்கப்படுவாங்களா? இல்ல. ஆனா உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றாங்க தெரியுமா? துரோகம் பண்றாங்க தெரியுமா? உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுவது என்பது கைப்பிடித்த மனைவிக்கு அல்லது புருஷனுக்கு துரோகம் பண்ணுவதற்கு சமம்.